நடிகர் சூரி கதை நாயகனா நடிச்சிருக்கக்கூடிய கருடன் திரைப்படம் சமீபத்தில் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் மாபெரும் வரவேற்பு பெற்று ஓடிட்டு இருக்கிற நிலையில தியேட்டர்ல இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றத நேர்ல பாக்குறதுக்காக தன்னுடைய சொந்த ஊரான மதுரையில கோபுரம் தியேட்டருக்கு நடிகர் சூரி வந்து நேர்ல போயிருக்காரு. ரசிகர்களுடைய வரவேற்பை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்ட அவரு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நல்ல படத்தை மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்றத நேர்ல பாக்குறேன். தொடர்ந்து மக்களுக்கு நல்ல சினிமாக்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னை இவங்க இந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க, என்னை இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்காகலாம் ஒரு காலத்துல நான் பயங்கரமா ஏங்கி இருக்கேன். சோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. நான் எப்போதுமே கதையோட நாயகனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இதுல ஹீரோன்னு நடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. காமெடி ரோல்ல நடிக்கிறதுக்கு இதுவரை என்ன யாருமே கூப்பிடல. அப்படி வாய்ப்பு கிடைச்சா நடிக்கிறதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். விடுதலை பாகம் 2 விரைவிலேயே வெளியாகும். கதையோட நாயகனா நடிச்சதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால இனிமே இந்த பாதையிலேயே போலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து அவருடைய நடிப்புல கொட்டுக்காளி, விடுதலை பார்ட் 2, 7 கடல் 7 மணி உள்ளிட்ட திரைப்படங்கள் வெளியாக காத்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சூரி வந்து ஹீரோவா, அதாவது கதை நாயகனா தான் நடிக்க போறாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிருக்கு.